குருவின் தினம் ஒரு சுவடுகளில் நிறை நெஞ்சம் இந்த வார்த்தையை மீண்டும் கூட ஒரு முறத்தை சொல்லி பார்க்கும்பொழுது நமக்குள்ள ஒரு மாபெரும் நிறைவும் ஏற்படுதுங்க. உண்மையான நிறைவுனா எதுங்கிறதுக்கு இந்த வார்த்தையே முழு பாகுபாடாக எடுத்துக்கலாங்க. நெஞ்சங்கிற வார்த்தையே நிறைய பேர் என்ன அர்த்தம்னு இன்று வரை கேட்டால் யாருக்குமே அதற்கான அர்த்தம் முழுமையான விளக்கம் கூட பதியப்பட விரும்பவே இல்லைங்க. எல்லோரும் நெஞ்சம் மறப்பதில்லை, நெஞ்சுக்கு நீதி, உனக்குள்ள நெஞ்சு எரிச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. நஞ்சு அப்படின்ற ஒரு வார்த்தையும் எடுத்துக்கலாம், நெஞ்சுன்ற வார்த்தையும் எடுத்துக்கலாங்க. நெஞ்சுங்கிறது உங்களுக்குள்ள எதுங்க? நெஞ்சம் நிறைபொருளாகும் பொழுதெல்லாம் உங்களுக்குள் ஏற்படும் ஒவ்வொரு மறு பகுப்பாய்க்குள்ளேயும் யார் அதனை உங்களுக்குள் நிறைவு செய்ய ஆசைப்படுகின்றாரோ அவருள் நான் மறுபகுப்பாய்வு செய்ய ஆசைப்பட்டேன். அன்று என்னை அவர் முழு கானகமாய் என்னுள்ளிருந்தே என்னை தெளிவடையவும் என்னுள்ளிருந்து அனைத்திற்கும் அவரே ஆதாரம் என்பதையும் குறிப்பிட ஆசைப்பட்டாராங்க. இப்படி என் நெஞ்சம் எதிலெல்லாம் குடிகொண்டிருக்க ஆசைப்பட்டதோ நெஞ்சம் எதிலும் குடிகொள்ளவில்லை. அது இருப்பது எங்கு என்பதை கண்டுகொள்ள அதுவே குடில் மாற்றிக்கொண்டே இருந்ததுன்னு சொல்ல ஆசைப்பட்டாராங்க. முழுமைத்துவத்தை அறிய பல பேர் இது போல தனக்கான நெஞ்சத்தை எப்படி எல்லாம் முழுமையாக அஞ்சகத்தில் வச்சு பார்க்குறாங்களோ அவர்களுக்குள் நான் மீண்டும் ஒரு முறை என்னையே பகுத்தறிய விரும்புகின்றேன். நெஞ்சுக்குள் உன்னையே மறைபொருளாய் வைத்துள்ளேன். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றுங்க.